ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நம்ம இன்றைக்கி கனகாமரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த சேனலில் கனகாமரம் எப்படி செய்யணுன்றது போட்டிருப்பேன். ஸோ அது வந்து நம்ம 3 பெட்டல்ஸில் வந்து நம்மளே மேனுவலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட அந்த ஃபோம் ஷீட் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸ், அதாவது நார்மலாக ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டில் செஞ்சது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டு. இது நான் சேல்ஸ்க்காக பண்ணுறது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மெத்தடில். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நான் 0.8 mm திக்னஸில் இருக்க ஆரஞ்சு கலரில் ஃபெமிரான் ஷீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி அந்த ஃபெமிரான் ஷீட்ஸை வந்து இந்த கனகாமரம் ப்ரீ கட்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட்டலை லைட்டாக சூடு பண்ணணும். நான் அதோட டூல்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நான் வந்து உங்களுக்கு அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த டூல்ஸ் இல்லாமலும் பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டலை வந்து நான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்சு, நம்ம நார்மலாக இந்த பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுவோம், ஸ்காட்ச் ப்ரைட்டு, அப்படி இல்லைனா நார்மல் ஸ்பாஞ்சு, அந்த மாதிரி எந்த ஸ்பாஞ்ச் இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி அந்த பெட்டலை சூடோடு இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் அது வந்து அந்த ஷேப்புக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வர மாதிரி, இல்லைனா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளவரை ரெடி பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டெம்மு, அதுக்கு வந்து நான் இங்கே அதே 0.8 mm திக்னஸில் எல்லோ கலரில் ஸ்டெம் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லோ ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம 2 ஃபோல்டாக மடித்து ஒட்டிட்டு நம்ம ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் தேவையான சைஸில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ளவரை ஹீட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த ஃப்ளவரில் வந்து இந்த ஸ்டெம்ஸை அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணுறதுனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி அதாவது இப்போ அதில் ஒரு ஹோல்ஸ் போடணும். பேக் சைடு வழியாக நீங்கள் அதுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன ட்ராப்க்கு ஒரு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடு வழியாக நீங்கள் அந்த ஸ்டெம்மை வந்து நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக்கான கனகாமரம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கனகாமரமோட சென்டரில் கொஞ்சம் எல்லோ இருக்கும். ஸோ அந்த மாதிரியே வந்து நீங்கள் இந்த ஸ்டெம்மை வச்சு நீங்கள் ரியலிஸ்டிக்காக நம்மளோட கனகாமரத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக அப்படியே கூட ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் எல்லோ வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளவர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி நான் எல்லா ஃப்ளவருக்கும் இப்போ ஒட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபெமிரான் ஷீட்ஸை வந்து நான் இப்போ 5 பெட்டல்ஸில் இருக்க மாதிரி இப்போ இந்த ஷேப் பார்த்திங்களா, இந்த ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு டை கட்டில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெமிரான் ஷீட்ஸு, டை கட்ஸு இதெல்லாம் வேணும்னா இப்போ வந்து அது மார்க்கெட்டில் ரெடிலி அவைலபிளாக தான் இருக்குது. நிறைய பேர் இது சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ரா மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்குது, இதெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு எது ஓகேவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நான் எதுவும் சேல்ஸ் பண்ணுறதில்ல, ரெடி ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளவர்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இதை வந்து கட்டி காமிக்கிறேன். ஸோ ஒரு 100 ஃப்ளவர்ஸ் கிட்டே நான் கட்டி காமிக்கிறேன். அதோட லென்த் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் 100 ஃப்ளவர்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வரும்ன்றதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் இல்லாதது நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ளேஸில் நீங்கள் சர்ச் பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ஃப்ளவர்ஸை வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ கட்டி முடித்த பிறகு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் இந்த கனகாமரம். நான் இதில் வந்து ஒரு 100 ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இதோட லென்த்தை வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 9 inches கிட்ட வருது. ஸோ 100 ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஃப்ளவரை வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம கட்டும் போது நமக்கு 9 inchesக்கு வரும். ஸோ இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த அடர்த்தியில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 9 inchesக்கு வரும். ஸோ நீங்கள் கட்டுறதை பொறுத்து உங்களுக்கு லென்த் வேரி ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரியலிஸ்டிக் கனகாமரம் வந்து கட்டியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.